ஐந்தாவதா தேரைன்னு சொல்லக்கூடிய அந்த தேரைகள் மூலியமா கூட நம்ம வீட்டுக்கு பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குங்க. எந்த ஒரு வீட்டுல தேரை நுழையுதோ அந்த வீட்டுல செய்வினை மூலம் கணவன் மனைவிக்கு இடையே மிகப்பெரிய சண்டைகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கு 2 பேரும் பிரிஞ்சு தனியா போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால வீட்டுக்குள்ள தேரை வராம பார்த்துக்கோங்க. ஆறாவதா எறும்புகள். நம்மளோட வீட்டுல எறும்பு தொல்லை இல்லாமல் இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா சாறை சாறையா எறும்புகள் படையெடுக்க ஆரம்பிக்கும். எங்கிருந்து வருதுன்னு நம்மளால தெரியாது. எப்போதும் இல்லாம திடீர்னு இது மாதிரி நடந்தா நம்ம மனசு ரொம்பவும் கஷ்டமாயிடும். எப்படிடா இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்க தோணுங்க. இது மாதிரி எறும்புகள் படையெடுக்க ஆரம்பிச்சா நம்ம உறவினர்கள் கிட்ட மன கஷ்டம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். நன்றா இருப்பவங்க கூட உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போயிடுவாங்க. இது மாதிரியான உயிரினங்கள் நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அந்த இடத்த சுத்தமா கழுவிட்டு அந்த இடத்துல மஞ்சள் கலந்த தண்ணீரை தெளிச்சிடணுங்க, அல்லது கோமியத்தை தெளிக்க